ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிடலாம் ஓரளவு பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக பிசி 67 சொல்லி கொடுத்துருந்தேன். 67 நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம் சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஆனால் 67க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 17 சொல்லி அடிச்சிட்டான். பிசியில் கொடுத்த 67 ஏசியில் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடிச்சுட்டு வரோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 75 சொல்லி கொடுத்துருந்தேன். ஏன்னா இங்கே ஏபி 75 ஏசி 75 அதுக்கு ஒரு பிசி 75 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஜாயினில். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 75 சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 20 அடிச்சுருந்தான். பிசி 20 அதுக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து 75 20க்கு ஃபுல் பவர் வந்து 75 அடிக்கும்போது இங்கே பிசி 53 அந்த 53க்கு ஃபுல் பவர் வந்து 08 அப்போ ஏபி வந்து 08 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 08 சொல்லி அன்றைக்கி வந்து முடிச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 67 ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 67 அடிச்சிட்டான். பிசி வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம கொடுக்குற நம்பர் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பவரில் அடிக்கிறான், இல்லைனா ஏபி ஏசிபி சொல்லி மாற்றி அடிச்சுட்டு போயிடறான். ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக எடுத்துட்டோன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விளாண்டாலும் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியல, அப்படி தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கிறான்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டர்ன் எடுக்கும்போது நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் திங்க் பண்ணி விளையாடலாம். ஓகே, என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள் 42, ஏசி வந்து 42, அதை எடுத்து நமக்கு இங்கே ஏபியில் வந்து 42 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 75, அதை எடுத்து நமக்கு ஏபியில் வந்து 75 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 25, அதை தான் நம்ம எடுத்து ஏபியில் வந்து 25 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 25க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 75 சொல்லி அடிச்சிட்டான். ரிப்பீட் 75 நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் 75 அடிச்சிட்டான். அப்படி 25 தான் எதிர்பார்த்தேன். அப்படி 25 வந்தால் நம்ம வந்து 258 சொல்லி அன்றைக்கி நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா, என்னென்னா 258 சொல்லி கொடுத்துருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 26, கரெக்டாக 2 மாதம் விட்டு பாருங்கள் ஏசி 27, அப்போ 2 மாதம் விட்டு ஏசி 28 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 28 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 28க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 73, ஏசி வந்து 73 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 26, ஏசி 27, ஏசி 28 இங்கே வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 28 சொல்லி அன்றைக்கி வந்து முடிச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஏபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53, 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி 53, 3 நாள் விட்டு இங்கே பிசி 53 இங்கே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா பிசி 53 சொல்லி அடிச்சுட்டு போயிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒரு நாள் தள்ளி அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம பேட்டர்ன் டெமோ பேட்டர்ன் எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வரும்போது நீங்கள் கொஞ்சம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன், ஏன்னா இந்த பேட்டர்ன் சொல்லி தான் போட்டிருந்தேன். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏசி வந்து பார்த்திங்கன்னா 42, அதை எடுத்து ஏபியில் 42 அடிச்சிருந்தான். இங்கே ஏசி 75, அதை எடுத்து ஏபியில் 75 சொல்லி அடிச்சிருந்தா. அடுத்து இங்கே ஏசி 25, அதை எடுத்து நமக்கு ஏபியில் 25 வரணும். ஆனால் மூணாவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். நான் கொஞ்சம் யோசிக்கல, அதுக்குள்ளே அடிச்சுட்டு போயிட்டான். ஏன்னா இங்கே ஏபி 53, அதை எடுத்து நமக்கு இங்கே பிசியில் 53 அடிச்சிருந்தா. இங்கே ஏபி 08, அதை எடுத்து பிசியில் வந்து 08 அடிச்சிருந்தா. இங்கே ஏபி 12, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர் பண்ணி பிசியில் 67 வரும் எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் பண்ண மூணாவது பேட்டர்ன் ஒரு நம்பர் மட்டும் தான் பவர் பண்ணால் 12க்கு 17 சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டான். நல்ல பேட்டர்ன். நீங்கள் 67, அதை வந்து பார்த்திங்கன்னா 17 சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். நாளைக்கு நல்லாவே இருக்குது. நாளைக்கு மேக்ஸிமம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் கொடுக்குற பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிருவோம். நான் இன்றைக்கி நான் 75 ட்ரை பண்ணேன், ஆனால் பார்த்தீங்கன்னா வரல. ஒரு வேளை பிசி 75 நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஒரு பிசி 75 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி 20க்கு ஃபுல் பவர் வந்து 75. ஓகேவா, 20 அதுக்கு ஃபுல் பவர் வந்து 75 சொல்லி அடுத்த நாள் அடிச்சிட்டான். பிசி எடுத்து ஏபியில் வந்து ஃபுல் பவர் பண்ணி அடிச்சிட்டான். இங்கே ஏபி வந்து 20, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 75 வர சொல்லி இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி நான் போஸ்ட்டும் போட்டிருந்தேன் டெலிகிராமில் ஓப்பனில். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அடிக்கலை. ஓகேவா, ஏன்னா இன்றைக்கி அடிக்கலை. பிசி வந்து 20, அதுக்கு ஃபுல் பவர் 75, இங்கே ஏபி 20, அதுக்கு ஃபுல் பவர் வந்து 75 வரும் எதுவும் அடிக்கலை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பிசி வந்து 20, ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 75. ஓகேவா, அடுத்த நாள் அடிப்பான்னு பார்த்தா அடிக்கல. ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்குது இதே பேட்டர்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 20, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 75, கரெக்டாக ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நம்ம சில நேரத்தில் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் மிஸ் ஆகுது. ஏன்னா இதே சேம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் கொடுத்து அன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. என்னென்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி வந்து பாருங்கள் 57, இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 75. ஓகேவா, ஏபி வந்து பார்த்திங்கன்னா 75 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 57, இங்கே 75 ரெண்டுமே சேம்
நம்பர் தான். இந்த 57 அடிக்கும்போது மேலே பாருங்கள் 92ன்னு அடிச்சிருப்பான். இந்த 92க்கு ஃபுல் பவர் வந்து 47 அடித்து முடிச்சிருப்பான். ஓகேவா, இது காமனாக வச்சு இந்த 57 காமனாக வச்சு மேலே என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல் பவர் அடிச்சிருப்பான். ஓகேவா, 92க்கு ஃபுல் பவர் 47 அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 75 அடிக்கும்போது இந்த 57 தான் திருப்பி இங்கே 75 அடிக்கும்போது இதுக்கு மேலே வந்து 42. அப்போ 42க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 97, அங்கே 97 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வரல, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலை. ஓகேவா, அதே பேட்டர்ன் தான் எப்படி அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்கள். நம்ம இந்த 75 காமனாக வச்சோம், ஆனால் அந்த 75 காமனாக அடிக்கலை, அது கீழே இருக்கிற 75 காமனாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த 57க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 92, அந்த 92க்கு தான் ஃபுல் பவர் 47 அடித்தான். இப்போது இந்த 75க்கு மேலே பாருங்கள், ஏபி வந்து 75 தான், அந்த 75க்கு ஃபுல் பவர் இந்த 20 சொல்லி இந்த பேட்டர்ன் கரெக்டாகவே முடிச்சிருந்தான். ஓகேவா, இதை மாதிரி தான். ஓகேவா, இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்போம், ஆனால் அது பார்த்திங்கன்னா தள்ளி அடிப்பான். ஓகேவா, அதே சேம் ரூட்டு தான். நான் இன்றைக்கி ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன், வரல. அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டாக இருக்கேன். என்னென்னா பிஇசி வந்து பார்த்திங்கன்னா 20. ஓகேவா, பிஇசி 20, அதுக்கு ஃபுல் பவர் வந்து 75. இங்கே ஏபி 20, அதுக்கு ஃபுல் பவர் வந்து 75 வரும்னு நினச்சேன், ஆனால் வரல. ஆனால் அதே சேம் ரூட்டு தான். பிஇசி 20 ஒரு நாள் விட்டு 75 அடிக்கும் போது இங்கே ஏபி 20 ஒரு நாள் விட்டு பாருங்கள் 75, பிஇசி 75. ஓகேவா, பிஇசி எடுத்து இங்கே ஏபியில் அடித்தா இங்கே ஏபி எடுத்து பிசியில் அடிக்க போகிறான். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, அப்போ பிஇசி 75 நல்லாவே இருக்குது. அப்படி பிஇசி 75 அடிச்சிட்டானா ஏ போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம டைப் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பார்க்குறதுக்கு. எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்க, இந்த 4 நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கலாம். 420 ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி 20 75 அடித்தான். ஓகேவா, கரெக்டாக ஒரு நாள் விட்டு திருப்பி நமக்கு 208 ஒரு நாள் விட்டு இப்போ என்ன வரப்போகுது. ஓகேவா, இப்போ நமக்கு நாளைக்கு என்ன வரப்போகுது இதை மட்டும் டைப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், 420 இது நம்ம டைப் பண்ணிக்கலாம். 420 அடுத்து பார்த்தீங்கன்னா 753, அடுத்து பார்த்தீங்கன்னா 208. இப்போ நாளைக்கு என்ன வரப்போகுது இதான் கேம். ஓகேவா, இங்கே பிஇசி வந்து 20, பிஇசி வந்து 20, அந்த 20க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 75. ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபியில் வந்து 75 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இப்போ இங்கே ஏபி வந்து 20, அப்போ 20க்கு ஃபுல் பவர் 75. அப்போ ஒரு நாள் விட்டு பிஇசி வந்து பார்த்திங்கன்னா 75 வரணும். அப்போ பிஇசி 75 எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஏ போர்டு என்ன வரப்போகுது இதுதான் கேம். ஓகேவா, இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே 4 இங்கே 3. ஓகேவா, 4 3, இந்த 3க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 8ன்னு அடிக்கும்போது இந்த 4க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 9. அப்போ 975 சொல்லி ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது லாக் ஆகிடும். அப்போ நம்ம ஒரே சிங்கிள் ஷாட்டாக பார்த்தீங்கன்னா 975 மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே 7, அதுக்கு பவர் பார்த்திங்கன்னா 2, இங்கே 5, அந்த 5க்கு பவர் பார்த்திங்கன்னா 0, இங்கே 3, இந்த 3க்கு பவர் பார்த்திங்கன்னா 8. ஓகேவா, அப்போ இந்த 753க்கு தான் ஃபுல் பவர் வந்து 208 சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ இதுக்கு மேலே இருக்கிற 420, அந்த 420க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 975. ஓகேவா, 975 நல்லாவே இருக்குது. அப்போ ஒரே நம்பரை நாளைக்கு 975 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 975. ஏன்னா ஏபி 97 நல்லாவே இருக்குது. நம்ம வந்து ட்ரை பண்ண நம்பர் தான். ஏன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 92 ஒன்று அடிச்சுப்பான். 92க்கு ஃபுல் பவர் வந்து 47 அடிச்சிருந்தான். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 42க்கு இங்கே 97 இங்கே வரும் எதிர்பார்த்தோம், வரல. ஒரு நாள் 2 நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏபி 97, அப்படி 97 வந்தால் 975 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு நம்பர் நிறுத்துறானா அது ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி தான் அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 252 சொல்லி ஒரு நம்பர் நிறுத்தி வச்சுருக்கான், அதுக்கு ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி இங்கே 253 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா, ஒரு நம்பர் நிறுத்துறானா அது ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணியோ இல்லை மைனஸ் பண்ணி தான் அடிப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 522 நிறுத்தி வச்சுருந்தா அதுக்கு ஒரு 523 சொல்லி முடிச்சிருந்தான். ஓகேவா, இப்போ இங்கே 974 சொல்லி நிறுத்தி வச்சுருக்கான், ஒரு 975 சொல்லி அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க, கரெக்டான பேட்டர்ன் கரெக்டாக கொண்டு வரேன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 522 அதுக்கு தான் ஒரு நம்பர் 523 சொல்லி முடித்தான். ஓகேவா, அப்படியே கிராஸில் அது மேலே பாருங்கள் 974, அதுக்கு ஒரு 975. அப்புறம் எல்லா பக்கமும் சிங்க் ஆகுது, ஒரே நம்பர் 975 சொல்லி ட்ரை பண்ணிக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே ஏதாவது எக்ஸ்ட்ரா கெஸிங் தேவைப்பட்டால் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஓப்பன் குரூப் தான், ஓப்பன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு டெலிகிராமில் மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, ஓப்பன் குரூப் இருக்குது. ஓப்பன் குரூப் ஐடி பார்த்தீங்கன்னா கேஎல் ஜாய் 1825. ஓகேவா, இதை வந்து இங்கே கேஎல் டெலிகிராமில் வந்து நீ சர்ச் பண்ணாலே போதும், அந்த குரூப்பில் ஆட் ஆகிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2க்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது கெஸ்ஸிங் வரும்போது நான் போஸ்ட் ஒன்று போடுவோம். ஓகேவா, அது ஓப்பன் குரூப் தான், அதுக்கு பே பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா, ஜாயின் குரூப்பு மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது டெலிகிராம்லையும் சரி யூடியூப்லேயும் சரி ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக பிசி 75 வந்தால் ஒரே நம்பராக 975. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் ஏபி ஏசிபிசி சொல்லி பிரித்து விளையாட பாருங்கள். 75 நீங்கள் ஆளில் கூட போடலாம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.